Hi friends, I'm Marasi. Welcome to Groovy Max. நம்ம போன வீடியோல above and below the baseல base 10 வச்சு base multiplication எப்படி பண்றதுன்னு பார்த்தோமா? இன்னைக்கு அதே above and below the base ஒரு number above the base ஆவும் ஒரு number below the base ஆவும் இருக்கிறதுல base 100ல இருக்கிற problems எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. First problem 104 into 97. 104 வந்து எந்த பேஸ்க்கு க்ளோசரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100க்கு க்ளோஸா இருக்கு. அதே மாதிரி 97 எந்த பேஸ்க்கு க்ளோசரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் 100க்கு க்ளோசரா இருக்கு. ஓகே 104 and 97 ரெண்டுத்துக்குமே அப்ப பேஸ் வந்து 100. ஓகே அப்ப 104 வந்து பேஸை விட பெருசா இருக்கு. அதே 97 வந்து பேஸை விட சின்னதா இருக்கு. 104 above the base ஆவும் 97 below the base ஆவும் இருக்கு. இதை எப்படி இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம்? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். அதாவது LHS ஆவும் RHS ஆவும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே LHSக்கு என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். நம்பர்ஸ் என்ன 104 and 97 ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்துக்கிறோம். RHSக்கு என்ன பண்ணணும்? நம்பரை பேஸால சப்ராக்ட் பண்ணணும். So 104 minus 100 gives 4. அதே மாதிரி 97 minus 100 வந்து எவ்வளவு? minus 3. ஏன்னா பேஸ் வந்து பெருசு அதனால. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்மளோட LHS ஓட அடுத்த ஸ்டெப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கிராஸ் அடிஷன் பண்ணணும். LHSக்கு கிராஸ் அடிஷனும் RHSக்கு சப்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா? இதோட ப்ராடக்டையும் எடுக்க போறோம். அப்ப LHSல என்ன வரும்? 104 minus 3 இல்லாட்டி 97 plus 4 எப்படி எடுத்தாலும் 101. இதுக்கு RHSக்கு 4 into minus 3 minus 12. minus 12 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1 2 bar அப்படி எடுத்துக்கலாமா? எஸ். ஓகே அப்ப என்னோட ஆன்சர் என்ன? 104 into 97 is equal to 10112 bar. ஓகே இப்ப இந்த 10112 பார வந்து வின்குலம் நம்பர்ல இருக்கு. இத வந்து நான் வந்து இப்ப வந்து என்னோட ஹோல் பாசிட்டிவ் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பரை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். பார் நம்பர்ஸ் தனியாவும் ஹோல் நம்பர் தனியாவும் எடுத்துக்கிறோம். பார் நம்பருக்கு நிக்கிலம் எடுக்க போறோம். அண்ட் இந்த ஹோல் நம்பர் இங்க இருக்கிறது என்ன? 101. அதோட ஏக்கன்யூனம்னா -1 பண்ண போறோம். அப்ப எவ்வளவு வருது? 101 minus 1 வந்து 100. அதே 12 ஓட நிக்கிலம் வந்து 88. அதாவது 9 minus 1 is 8. 10 minus 2 is 8. ஓகேவா? அதனால ஆன்சர் என்ன? 104 into 97 is equal to 10088. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் சம் 113 into 98. சேம் இதுவும் வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து 100 தான் நம்மளோட பேஸ். ஆன்சரை வந்து ரெண்டு பார்ட்ஸா பிரிச்சுக்கிறேன். LHS அண்ட் RHS ஆவும் வந்து ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். LHSக்கு நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். நம்பர்ஸ் வந்து 113 and 98 அண்ட் RHSக்கு நம்பரை பேஸால சப்ராக்ட் பண்ணி கொடுக்கிறோம். அதாவது 113 minus 100 வந்து 13 and 98 minus 100 வந்து -2. இப்ப என்னோட LHS ஓட ஆன்சர் என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிராஸ் அடிஷன் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். RHSக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா சப்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சரோட ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு RHS கிடைச்சிடும். அப்ப 113 minus 2 வந்து 111 and 13 into minus 2 வந்து -26. ஓகே இப்ப 113 into 98 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 11126 பார். ஓகே இப்ப இந்த 111ஓட 26 பாரோட ஹோல் நம்பரா எப்படி கன்வெர்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்பிளிட் பண்றோம். ஏக்கன் யூனியன் ஆஃப் 111 வந்து 110 and 26 ஓட நிக்கிலம் வந்து 9 minus 2 is 7 and 10 minus 6 is 4. அப்ப வந்து 74. அப்ப ஆன்சர் என்ன? 11074. அப்ப 113 into 98 is equal to 11074. அதாவது 11074. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 102 into 98.
பேஸ் வந்து ரெண்டுமே வந்து 100 தான். 102 வந்து above the base ஆவும் 98 வந்து below the base ஆவும் இருக்கு. ஓகே. அண்ட் என்னோட ஆன்சருக்கு என்ன பண்ண போறேன், ரெண்டு பார்ட்ஸா பிரிச்சுக்கிறேன். LHS அண்ட் RHS வந்து ரெண்டு பார்ட் பிரிச்சுக்கிறேன். என்னோட LHSக்கு என்ன பண்றேன், நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். 100 and 98 அப்படியே எடுத்துக்கிறேன். RHSக்கு இந்த நம்பரை வந்து பேஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்றேன். ஸோ 102 minus 100 வந்து 2 and 98 minus 100 வந்து -2. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், LHSக்கு கிராஸ் அடிஷன் பண்ண போறோம். அண்ட் RHSக்கு வந்திருக்க ஆன்சர் சப்ராக்ட் பண்ணி வந்த ஆன்சரோட ப்ராடக்ட் எடுக்க போறோம். ஸோ 102 -2 or 98 plus 2 வந்து 100. 2 into 2 வந்து -4. ஆனா இங்க ஒரு விஷயம் பாத்தீங்களா, யூசுவலி நம்மளோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும், நம்மளோட LHSல சாரி நம்மளோட பேஸ்ல வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும். இங்க என்னோட பேஸ்ல வந்து 2 ஜீரோ இருக்கு. ஆனா என்னோட RHSல எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. இதை எப்படி 2 டிஜிட் நம்பரா மாத்த முடியும்? யூசுவலி நம்ம வந்து ஒரு ஜீரோ ஆட் பண்ணிப்போம். ஆமா தானே? அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம வந்து ஜீரோ ஆட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து 04 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க என்னைய கேட்கலாம், அப்ப மைனஸ் பண்ணும்போது -04 ஆயிடும். பார் நம்பர் வரும்போது ஜீரோவுக்கும் பார் போடணுமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா ஜீரோவுக்கும் பார் போடணும். This is equal to 04 the whole bar. ஜீரோக்கும் 4க்கும் சேர்த்து தான் பார் வரணும். ஓகேவா? ஓகே. அப்ப 102 into 98 எவ்வளவுன்னு கேட்டேன்னா 10004 பார். ஓகேவா? இப்ப அடுத்த சம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த வின்குலம் நம்பர் 10004 பார வந்து ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். என்னோட ஹோல் நம்பர் இங்க இருக்க பாசிட்டிவ் நம்பர் வந்து 100 அண்ட் பார் நம்பர் வந்து 04. பார் நம்பருக்கு நிக்கிலம் எடுக்க போறேன். அதாவது 9 minus 0 and 10 minus 4. ஏன்னா லாஸ்ட் ஆல் ஃப்ரம் 9 and லாஸ்ட் ஃப்ரம் 10 அதனால. அண்ட் இதுக்கு பாசிட்டிவ் நம்பருக்கு ஏக்கன் யூனம் எடுக்கிறோம். -1 பண்றோம். அப்ப 100 minus 1 96 and 904 ஓட நிக்கிலம் வந்து 96. அப்ப ஆன்சர் வந்து 9996. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். 118 into 90 இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதே மெத்தட்ல தான் பண்ண போறோம். இதுக்கான பேஸ் வந்து 100. எஸ் 18 118 பேஸ் கிட்ட இருக்கு அண்ட் 90யும் பேஸ் 100 கிட்ட தான் இருக்கு. ஆன்சருக்கு என்ன பண்றேன், என்னோட ரெண்டு பார்ட்ஸா நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். LHS அண்ட் RHS தான் வந்து நான் வந்து ஆன்சர் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். LHSக்கு என்ன பண்ண போறோம், நம்பர்ஸ் 118 and 90 அப்படியே எடுத்துக்கிறோம். RHSக்கு என்ன பண்ண போறோம், நம்பரை பேஸ்ல சப்ராக்ட் பண்றோம். 118 minus 100 வந்து 18 and 90 minus 100 வந்து -10. ஓகே. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கிராஸ் அடிஷன் பண்ண போறோம். ஓகே. LHS ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கிராஸ் அடிஷனும் RHS ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சப்ராக்ட் பண்ணி வந்த ஆன்சரோட ப்ராடக்ட்டும் எடுக்க போறோம். அப்ப 118 minus 10 வந்து 108 or 90 plus 18 வந்து 108. ஓகே. அண்ட் RHSக்கு 18 into -10 வந்து -180. ஓகே. இப்ப ஆன்சர் வந்துடுச்சு. again நீங்க பாருங்களேன், நம்மளோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும், பேஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் தானே இருக்கணும். பேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கு, 2 ஜீரோ இருக்கு. ஆனா இங்க என்னோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட எக்ஸ்ட்ராவா இங்க இருக்கிற டிஜிட்ஸ், அதாவது டிஜிட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 2 டிஜிட்ஸ், கடைசி 2 டிஜிட்ஸ் தனியாவும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் தனியா எடுத்துக்கிறேன். ஆனா இங்க வந்து இந்த -180ல வந்து எனக்கு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இத வந்து 1 bar 8 bar 80 பாரா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 டிஜிட் எனக்கு வேணும். இதை இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிற டிஜிட்ஸ் என்ன, 2 டிஜிட்ஸ் எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த 1 பாரை வந்து இங்க ஆட் பண்ண போறேன். அப்ப 108 plus 1 bar தான் எவ்வளோ, 108 plus 1 bar is equal to 108 minus 1. கரெக்டா? அப்ப ஆன்சர் இங்க என்ன வந்துரும், 107. 1 bar வந்து நெகட்டிவ் நம்பர், அதனாலதான் அதை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடுறோம்.
ஓகேவா? அப்ப என்னோட LHS என்னவாயிடுச்சு? 107 ஆயி மாறிடுச்சு. என்னோட RHS என்னவாயிடும் இப்ப? என்னோட RHSல என்ன எனக்கு ஆன்சர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 80 பார் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப 118 into 90 எவ்வளோ? 10780 பார். ஓகேவா? 10780 பார். இப்ப இந்த 10780 பாரோட நிக்கிலம் எடுத்தா என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா? நிக்கிலம் எடுக்க நான் என்ன பண்ண போறேன்? பாசிட்டிவ் நம்பர் தனியாவும் பார் நம்பர் தனியாவும் ஸ்பிளிட் பண்றேன். பாசிட்டிவ் நம்பருக்கு ஏக்கன் யூனம் எடுக்கிறேன். 107 ஓட ஏக்கன் யூனம்க்கு -1 பண்றோம். அப்போ வந்து 106 ஆயிடுது. அண்ட் நிக்கிலம் ஆஃப் 80 வந்து என்னவாகும்? 0 கடைசியில இருக்கு. அப்போ லாஸ்ட் டிஜிட்டா வந்து 8 தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து நிக்கிலம் ஆஃப் 80 வந்து 20. சோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 into 90 is equal to 10620. அதாவது 10,620. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இத மெயின்லி எங்க நீங்க அப்ளை பண்ண முடியுமோ, எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம்ஸ் இல்ல பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட்ல வந்து நீங்க மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும். ஓகே. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஓகே. பாய்.